வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சுவையான பருப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வடை பண்றதுக்கு நான் ஒரு 1/2 கப் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு மாதிரியே இருக்கும். ஆனா பட்டாணி பருப்புல பண்ற வடை இன்னுமே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க கடலை பருப்புலயும் பண்ணலாம். இது கடையில வந்து எல்லோ ஸ்பிளிட் பீஸ் அப்படின்ற பேர்ல இருக்கும். இத நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப தண்ணிய நல்லா வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இத வந்து கொரப்பா நம்ம அரைச்சுக்கணும். 1, 2 இடத்துல பருப்பு முழுசா இருந்தாலும் பரவாயில்ல. கொரப்பா இருக்கிறது தான் இந்த வடைக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். இப்ப இது நல்லா அரைச்சாச்சு. இத வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ வடை மாவு நல்லா அரைச்சி ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலையை 1, 2 பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும். அந்த பெருங்காயம் உப்பெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். வெங்காயம் வேணும்னா இன்னுமே நிறைய சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வடை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடைக்கு உருட்டி வைக்கிறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வடையை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். அப்போ தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு உருண்டைகளா நம்ம உருட்டிக்கலாம். நம்ம தண்ணி கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு. இந்த டயத்துக்குள்ள எண்ணெயும் நல்லா சூடாயிருக்கும். இப்போ நம்ம தட்டி போட வேண்டியதுதான். ஒரு உருண்டை அப்படி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தினீங்கனாலே நம்மளுக்கு நல்ல ஒரு வடை ஷேப் வந்துடும். ரொம்ப மெல்லிசாக தட்டாமல் கொஞ்சம் தடிமனாக தட்டிக்கோங்க. அந்த ஓரங்கள் எல்லாம் இப்படி லேசாக அழுத்தி விட்டால் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வடை கிடைக்கும். இப்போ இதை மெதுவாக எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த வடையும் தட்டியாச்சு. இதையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி நான் ஒரு 4 வடை போட்டிருக்கேன். வடையெல்லாம் போட்ட உடனே ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சு வடையை வந்து பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகி உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இது அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா மொறுன்னு வர வரைக்கும் இந்த வடையை நம்ம பொரிச்சு எடுக்கணும். வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடித்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையும் வடையா தட்டி போட்டு எடுத்துடலாம். எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோ மொறுன்னு இருக்கு. இப்போ நான் ஒரு வடையை வந்து எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க. வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். உள்ள எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பட்டாணி பருப்பில் செஞ்சிங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா மொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.